அனைவருக்கும் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் நேற்றைக்கு புதுச்சேரிக்கு போய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோமாளித்தனங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. நிறைய கோமாளித்தனங்களை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம விடுபட்ட தற்குறித்தனங்கள், கோமாளித்தனங்கள் எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஆகவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக விஜய் பரப்புரைக்கு சென்று கொண்டிருந்த போது பார்த்தீங்கன்னா, விஜயோடைய வாகனத்துக்குள்ள தர்பூசணியை தூக்கி அப்படியே எரிஞ்சிருக்கானுங்க. முழு தர்பூசணி அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டானுங்க. இதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா விஜய் பரப்புரைக்கு போகிறப்போ எவனோ ஒருத்தன் இளநியை கொண்டு ஓடனான். இளநீ குடிங்க தலைவரே, இளநீ குடிங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்தப்ப அதை வாங்கி குடிச்சாப்ல. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் தர்பூசணியை கொண்டு வந்திருக்கான். தர்பூசணி கொடுப்போம், அவன் இளநீ கொடுத்தா நம்ம தர்பூசணி கொடுப்போம் அப்படின்ட்டு. இளநீ தர்பூசணி வரிசையில் இனி என்னென்னலாம் கொடுக்க போகிறானுங்களோ இனிமே அங்கங்கே போகிறப்போலாம் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அந்த தர்பூசணி வீடியோவை பார்த்துருவோம் வாங்க. இல்லை, இந்த தர்பூசணியை போட்டவன் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக போட்டான் பாருங்க, அது எங்கேயுமே சிந்தலை செதறலை, கரெக்டாக அந்த இதுக்குள்ளே போய் விழுந்துருச்சு, குழிக்குள்ளே. அந்த தர்பூசணி கரெக்டாக போய் விழுந்துருச்சு அப்படின்றத நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறோம். வா சூப்பர், கரெக்டாக கோல் போட்டுட்டான் அப்படின்னு. ஆனால் அந்த தர்பூசணி கீழே விழுந்துச்சு பாருங்க, அந்த குழிக்குள்ளே போய் அதுக்குள்ளே கீழே இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த், டி நகர் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஸ்வாகா. நல்ல வேலை தர்பூசணி கரெக்டாக குழிக்குள்ள விழுந்துச்சு. நேராக தூக்கி விஜய் மண்டைக்கு நேரம் எரிஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னால் மண்டையிலே தெரிச்சு வேற லெவலாக இருந்திருக்கும். அப்படியே உடம்பு பூரா தர்பூசணியும் கொட்டையுமா இருந்திருக்கும். எல்லாம் தெரிச்சு வேற லெவல் சம்பவங்களாக இருக்குங்க. அடுத்ததா எவனாவது பலாப்பழத்தை தூக்கி போட்டான்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லா பெருசாக இருக்கும், உருண்டையாக நல்லா முள்ளாக இருக்கும். தூக்கி போட்டாக்க அவ்வளோதான். அடுத்ததான் விஜய் வாக்கு கேட்குறப்போ மக்கள் கிட்ட வாக்கு கேட்டது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய மணவெளி தொகுதி வேட்பாளருக்கு வாக்கு கேட்டிருக்காப்லங்க. பக்கத்தில் தாவேகா வேட்பாளரை வச்சுக்கிட்டு பாஜக வேட்பாளருக்கு வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காப்ல. செல்வம் அப்படின்ற பாஜக வேட்பாளருக்கு வாக்கு கேட்குறாப்ல. ஆனால் பக்கத்தில் நிற்கிறது ராமு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாப்ல. ஐயோ என்ன சார் இது, நான் ராமு சார், நீங்கள் என்ன சார் செல்வத்துக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவர் பாஜக சார். இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த ராமு இருக்கார் பாருங்க பக்கத்தில் நிற்கிற தாவேகா வேட்பாளர், இவரும் பாஜகலேருந்து விலகி தாவேகால சேர்ந்தவர் தான். அதனால எல்லாம் ஒன்றுக்குள்ள மண்ணு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல விஜய் பேசுனதை பார்ப்போம் வாங்க. தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செஞ்சு ஆடியோவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க, ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகலை போல. மிஸ்டர் ராமு இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க, வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இது கொடுமை என்னன்னா, மிஸ்டர் ராமு இங்கே பிஸ்னஸ் டீலிங்ஸ் நடக்குது. மிஸ்டர் ராமுவுக்கு நம்ம ப்ராஜெக்ட்லாம் ஒப்படைக்கிறோம். மிஸ்டர் ராமு நீங்கள் ஒழுங்காக இது பண்ணுங்கள், அவர் ஃபாலோ பண்ணுங்க. பிஸ்னஸ் டீலிங்ஸ் நடக்குது பாருங்க. ராமு அண்ணன் ராமுன்னு சொல்லலாம், இல்லை தம்பி ராமுன்னு சொல்லலாம், இல்லைனா மக்கள் கூட வெல் கனெக்டடாக இருக்கிறதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாமோ அதை பேசலாம். மிஸ்டர் ராமு மிஸ்டர் எல்லாம் வாக்கு கேட்குறாடுங்க பாருங்க. முப்பொழுதும் உன் கற்பனைகள் அப்படின்ற மாதிரி தான், முப்பொழுதும் பாஜகவின் கற்பனைகள் தான் விஜய்க்கு. எப்போ பார்த்தாலும் பாஜகவுடைய வேட்பாளர் விஜய் நல்லா ஞாபகம் வச்சுக்கார், ஆனால் தன்னுடைய வேட்பாளரும் ஞாபகம் இல்லை. சென்னையில் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் பாபுவுக்கு பதிலாக பிரபுன்னு சொல்லி வாக்கு கேட்குறாப்புல. பாண்டிச்சேரிக்கு போய் ராமுவுக்கு பதிலாக செல்வன்றாப்ல. அது எதிர்கட்சி, இங்கேயாவது ஒரே கட்சி தான் பிரபுவும் பாபுவும். மாதவரம் தொகுதி வேட்பாளர் பிரபு, கொளத்தூர் தொகுதி வேட்பாளர் பாபு. இங்கே பாருங்க, நானே மாத்திரம் பாருங்க, ராமு பாபு. இப்படி இருக்கையில் இங்கேயாவது கட்சிக்குள்ளே தான் மாற்றிக்கிட்டாரு, அங்கே கட்சியே மாற்றிட்டாப்ல. அடடடடா, அதுவும் சரிதானே. பாஜக வேட்பாளருக்கு வாக்கு கேட்கறது தான் ஃபர்ஸ்ட், ஏன்னா எஜமானர்களின் கட்சி இல்லையா. தாவேகா நம்ம கட்சியெலாம் ரெண்டாவது தான். ஃபுல் போதை கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டம் தாவேகா வேட்பாளர் விஜி சரவணன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு போயிருக்காப்புல. வேட்புமனுவை ஃபில்லே பண்ணலங்க, அப்படியே கொண்டு போய் நீட்டிருக்காப்புல. அங்கேருந்த தேர்தல் அலுவலர் இப்படிலாம் கொண்டு வந்தால் என்னன்னு ஃபில் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காரு. ஒன்றுமே இல்லாமல் தெளிவாக சொல்லியிருக்கேன். 3 நிமிஷம் தான், 3 மணி தான். எனக்கு 3 மணி கூட தாங்க ஃபில் பண்ணி தாங்க, ஒரு டீட்டெயில் இல்லை. நீங்கள்
ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. டீடைல்ஸ் வைக்கிறது டாக்குமெண்ட் வைக்கிறது அது கூட நீங்க இது பண்ணுங்க. டீடைலா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இவனுங்க நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்களை பாருங்களேன், ஒரு வேட்புமனுவை கூட வந்து நிரப்பி கொடுக்காம இருக்கானுங்க. அது நிரப்ப தெரியலன்னு நினைக்கிறேன் இவனுங்களுக்கு. அப்படியே கொண்டு போய் கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிருக்கானுங்க போல. விஜய்க்கு என்னன்னா ஒரு கரெக்டாக பெர்மிஷன் வாங்குறதுக்கு தெரியல. சுவித்தான்ற இணையதள பக்கத்தில் போய் ஒழுங்காக அப்ளை பண்ணி பெர்மிஷன் வாங்கணும்னு இல்லாமல் வெறும் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கானுங்க. இங்கே வேட்பாளர் லட்சணம் என்னன்னா இவனுங்க வந்து வேட்பாளர் ஃபில் பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் கொடுத்துருக்கானுங்க. விஜய் வேட்புமனுவை ஃபில் பண்ணதெல்லாம் லட்சணம் தெரியும்ல. பெரம்பூரில் 52 வயசு, திருச்சி கிழக்கில் 51 வயசு, 3 நாளில் 1 வயசு குறைஞ்சிருந்தாப்புல. பெரம்பூரில் கொடுத்த வேட்புமனுவில் எந்த வழக்கும் தன் மீது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. திருச்சி கிழக்கில் கொடுத்த வேட்புமனுவில் பார்த்தீங்கன்னா 2 வழக்கு இருக்குன்னு கொடுத்துருக்காப்புல. இப்படி முன்னுக்கு பின் முரணா தலைவன் கொடுக்க வேட்பாளர்கள் அதுக்கு மேலே அவனுங்களுக்கு எதுவுமே ஃபில்லே பண்ணாமல் அப்படியே கொண்டு போய் கொடுத்துட்டானுங்க. இதுவும் திமுகவுடைய சதின்னு சொன்னாலும் சொல்லிடுவானுங்க தற்குறிகள். ஒரு வேட்புமனுவை கூட ஃபில் பண்ணாமல் இதுக்கடா நீங்கள் எல்லாம் அரசியல் வேட்பாளர் எம்எல்ஏ ஆகணும்லாம் நிற்கிறீங்க. ஒரு வேட்புமனு கூட ஃபில் பண்ண தெரியல. இவனுங்க கையில் ஆட்சியை கொடுக்கணுமா, தமிழ்நாட்டை கொடுக்கணுமா, இன்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். எப்படியும் டெபாசிட்டே வாங்க போகிறது இல்லை. இவனுங்க ஃபில் பண்ணா என்ன, ஃபில் பண்ணலன்னா என்ன, போட்டி போட்டா என்ன, போட்டி போடலன்னா என்ன, எல்லாம் ஒன்று தான், கோமாளி கூட்டா. அடுத்ததா தாவேக்காவுடைய சில ரசிக குஞ்சுகள் பப்ளிக்கில் சில பைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். எங்க சப்போர்ட் நான் விஜய்க்கு தான் பண்ணுவேன். ஃபுல்லாவே என் ஃபேமிலியில மொத்தமே எங்க அம்மாட்ட சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் நீ ஓட்ட மாத்தி போட்ட உன்னை சோத்திர அவஸ்தை வச்சு கொண்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே சொல்லியிருக்கேன். ஓட்ட நீ மாத்தி போட்டுட்டு அப்புறம் பேசு. நீ கொடுக்குற அந்த 1000க்கு 2000 அது யாரும் அவன் அப்பா வீட்டு காசு ஒன்றும் கிடையாது, மக்களோட காசு, நாங்க கட்டுற வரி பணத்தோட காசு. யாரோட காசு? இப்ப நீ இந்த கலைஞர் பஸ் ஸ்டாண்ட்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்களே, அவங்க அப்பா சம்பாரிச்சு கொண்டு வந்து அவரோட சொத்துல இருந்து கட்டுறாரு. பஸ் ஸ்டாண்ட்லாம் பஸ் எல்லாம் விட்டுருக்காங்களா, அதெல்லாம் அவங்க அப்பாவோட சொத்தா, மக்களோட எங்களோட சொத்து. எங்களோட சொத்துல எங்ககிட்ட இருந்து வரி பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க உங்க அப்பா பேரையும் உங்க குடும்பத்து பேரையும் எதுக்கு போடுற? போடக்கூடாதுல்ல. எதுக்கு போடுற? அதெல்லாம் போடக்கூடாது. நீங்க நல்லதாவே செஞ்சதாவே இருக்கட்டும். நல்லது செஞ்சு நீங்க நல்லது செஞ்சீங்க. இவங்க பேசுறத பார்த்தா இவங்க மாசம் ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா வரி கட்டுவாங்க போல இருக்கு இல்ல. இவங்க கட்டுற வரி பணம் அந்த அளவுக்கு இருக்கு. அதுல 1000 2000 5000 கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இவங்க ரொம்ப அதிகமாக வரி கட்டுறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்க்கு சோத்துல விஷம் வச்சிருவேன்னு சொல்லுது. இந்த மாதிரிப்பட்ட நபர்களை தான் பொன்ராஜ் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி பேசினார். உடனே பொங்குன்னு பொங்குனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் சொல்லிட்டார், ஐயோ அம்மாடி ஐயோ அம்மாடி. பின்ன இப்படிலாம் பேசுகிறவங்கள பின்ன என்ன பண்ணுவாங்க? சோத்துல விஷம் வச்சிருவேன்னு சொல்லுதுன்னா இதை எப்படி நியாயமாக பார்க்க முடியும்? அந்த வார்த்தை தவறானதாக இருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன நோக்கம்ன்றது சரிதான். இப்படிலாம் பேசுகிறவங்க பின்ன எப்படி என்ன பேசுகிறாங்க பாருங்க. இதே மாதிரி தான் ஒரு சின்ன பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்துல விஷம் வச்சு கொண்டுருவேன்னு சொல்லுது. பக்கத்து வீட்டு கிளவியை சாகடிக்கணும், பாம்பு வச்சு தகர்த்துறணும் அப்படின்னு சொல்லுது. தன்னை பெற்ற அம்மா முதலமைச்சர் அந்த 5000 ரூபாய் கொடுத்தப்போ அதை வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அடிச்சுட்டு விஜயை பார்க்க வந்தேன்னு சொல்லுது ஒரு தற்குறி. இந்த மாதிரிப்பட்ட நபர்களை என்ன கேட்டகரிக்குள்ள அடைக்கிறது? இதெல்லாம் ரசிகர் கூட்டமோ தொண்டர் கூட்டமோ கிடையாது. ரசிகர் கூட்டம்னு சொல்றது கூட கேவலமாக தான் இருக்கு. ஏன்னா மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் இப்படியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைதான். சில பேர் இருப்பாங்க, ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தா எல்லா ரசிக குஞ்சுகளும் அப்படி தான் இருக்கு. இது ரசிக கூட்டமும் கிடையாது, தொண்டர் கூட்டமும் கிடையாது, வெறி பிடிச்ச கூட்டம், வெறி நாய் கூட்டம். சரி இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. நாளைக்கு விஜய் வந்து ஏதாவது செய்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆட்சிக்கெலாம் வந்து செய்வானோ பிடுங்குவான் அப்படியே வழக்கு பிடிக்கிற திட்டம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானே, அதெல்லாம் அவனும் அவங்க அப்பனும் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்தா செய்ய போகிறான்? இல்லை தானே. வந்து என்ன செய்கிறாங்க, செய்கிறதுக்கான மனசு இருக்கா, செய்கிறாங்களா அப்படின்றது தான் கேள்வி. செய்கிறாங்கல்ல, திமுக செய்து. விஜய் வந்து என்னத்தை இங்கே நட்ட கழட்டுறதுக்கான அப்படி என்ன புதுசாக செய்ய வேண்டியது இருக்குது? அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டமா, அண்ணன் சீர் திட்டமா, எல்லாம் பிற்போக்குத்தனமான பேச்சுக்களும் பிற்போக்குத்தனமான திட்டங்களை தான் விஜய் அறிவிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதாவது உருப்படியாக இருக்கா? பெண்களுக்கு நாங்கள் சிலிண்டர் கொடுக்குறோன்றான். பெண்களுக்கு எதுக்கு சிலிண்டர் கொடுக்கணும்? குடும்பத்துக்கு தானே கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும். அதுவும் 6 சிலிண்டரா? ஐயோ வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னா இந்த அம்மா கோடிக்கணக்கில் டாக்ஸ் கட்டுறாங்க மாசம். அதனால 6 சிலிண்டர்லாம் ஈஸியாக கொடுத்துருவான். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை பற்றின புரிதல் கிடையாது, அரசியலை பற்றின புரிதல் கிடையாது, அரசு நிர்வாகம் பற்றின புரிதல் கிடையாது, எதுவுமே கிடையாது. வாயிருக்குன்னு கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உயிரை உருவனா நான் சும்மா வாத்தி சொல்ல இந்த நிமிஷம் அவருக்கு ஏன்னா என் உயிரை அப்படியே கழுத்தாருன்னு அப்படியே என் குடும்பத்தவர் பார்த்து வர்றேன். என் குடும்பத்தவர் பார்த்து ஏன்னா எங்க அண்ணனுக்கு உயிரை விடுறேன். சும்மா நான் வந்து பாத்துக்கலான்னு சொல்ல எங்க தளபதி அன்னைக்காக அண்ணனுக்கு உயிரை கொடுத்துங்க அப்படியே கழுத்து கட்டுன்னு அப்படியே கிடப்பேன், இப்படியே போவேன். இதான் உண்மை. சாவு சாவும்ல செத்த பேர். விஜய் அண்ணனுக்காக நான் கழுத்தை எப்படி கூட வெட்டி என் உயிரை விடுறது கூட ரெடின்றான். என் குடும்பத்தை விஜய் அண்ணன் பார்த்துப்பார், நல்லா புடுங்குவார். தன்னுடைய சொந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு வக்கில்ல, உழைக்கிறதுக்கு வக்கில்லாதவனுங்க தான் இப்படி பேசுவானுங்க.
இப்படி சாகிறது கூட ரெடி அப்படின்னு சொல்லி பேசுகிறவனுங்க வக்கில்லாதவனுங்க தான். வேலைக்கு போகிறதுக்கு 4 வேலை செஞ்சு 4 காசை சம்பாதிச்சு தன்னுடைய சொந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு வக்கில்ல துப்பில்ல திராணியிலன்னு தான் இவனுங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. செத்து தொலைய வேண்டியதான். இந்த மாதிரிப்பட்ட ஜென்மங்கள் உயிர் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட ஜென்மங்களை நம்பி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ போய் வாழவே கூடாது. இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் கூட எல்லாம் வாழ்ந்தாக்கா அவ்வளோதான். விஜய்னு என்ன வேணா செய்வானுங்க. இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு தங்களுடைய இணையர்கள் எப்படி இருக்கணும்னா இதே மாதிரிப்பட்ட பைத்தியமாக தான் இருக்கணும், இதே மாதிரி சைக்கோவாக தான் இருக்கணும். நான் விஜய்க்காக செத்துருவேன் அப்படின்னு நிற்கிற பைத்தியங்களாக இருந்தால் தான் இதுங்களுக்குலாம் செட் ஆகும். ரொம்ப நார்மலாக நல்லபடியான ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு கல்யாணம் ஆகி போனாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் சோழியை முடிச்சு விட்ருவானுங்க. அந்த பையனோ பொண்ணுடைய வாழ்க்கையோ நாசமாக போயிடும். அதோட விஜய் இவனுடைய குடும்பத்தை பார்த்துப்பானா? ஏண்டா தற்குறிகளா, அவன் சொந்த குடும்பத்தையே அவன் பார்த்துக்க மாட்டேங்கிறான்டா. டேய், பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாத்தையும் நடுத்தரில் விட்டுட்டான். பெத்த அம்மா எல்லாரையும் நடுத்தரில் விட்டு அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிறான். அவங்களுக்கு கடன் கொடுத்தேன், 12 கோடி ரூபாய் என் மனைவிக்கு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி 12 கோடியே சொச்சம், அது 48,000 என்னெல்லாமோ அந்த நம்பர் வரைக்கும் கரெக்டாக எழுதி வச்சுருக்கான்டா. இவனடா உங்கள் குடும்பத்தை பார்த்துப்பான். அடே தற்குறிகளா உங்களை இதுக்கு தான் தற்குறிகள்னு சொல்கிறோம். தற்குறி பயல்களா. பெத்த மகளுக்கும் பெத்த மகனுக்கும் 8 லட்சம் 4 லட்சம் அதுலேயும் 8 லட்சத்தி சொச்சம் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கான்டா. எழுதி அவன் வேட்புமனுவில் கொடுக்குறான். அப்படி தன் குடும்பத்தையே ஒழுங்காக பார்த்துக்காதவன் எப்படா உங்கள் குடும்பத்தை பார்ப்பான்? நீங்களாம் அவன் கழுத்தை வெட்டிட்டு சாக ரெடியாக இருக்கேன், செத்து தொலை. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.